சானாவாஷ் அவர்களும் வன்னி அரசும் விசிகாவோட லட்சியத்தை நோக்கி நடக்கிறாங்களா, இல்லை அவங்களோட சொந்த லட்சியத்தை நோக்கி நடக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சுயநலம் அவங்களை ஆட்டி படைக்குதா, இவ்வளோ நாள் இருந்த விசிக கட்சிக்கு அவங்க உண்மையாக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற உளவியலை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து விடுதலை சிறுத்தைகள், பியூர் விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவனோட இல்லைன்னா சனாதன எதிர்ப்பு கொள்கையில் உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் நீங்கள் தாவேகா பக்கம் சப்போர்ட் பண்ணுறவராவோ திமுக பக்கம் சப்போர்ட் பண்ணுறவராக இருந்தால் நீங்களாம் அந்த கட்சிக்கே போயிடலாம். இந்த வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஷானாவாஸ் எடுத்துக்குவோம். ஷானாவாஸ் வந்து சீட்டு கிடைக்கல அவருக்கு. அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அதில் ஏமாற்றமாக இருந்தார், சரியாக ஒர்க் பண்ணல, அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ அதிகமாக திமுக மேடைகளில் தோன்றி வந்து கட்சியை புகழ்ந்து பேசுகிறாரு, திமுக கட்சியை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அவரை நம்ம ஏதாவது அவர் சொல்கிற கருத்துக்களில் தப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு திருமாவளவனோட வாய்ஸ் அதில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் திருமாவளவன் என்ன பேசினாரோ அதை தான் வந்து சானாவாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சந்தர்ப்பங்கள் மாறி இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி வேறு விதமான அரசியல் சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அதை விட வேறு மாதிரியான அரசியல் சூழ்நிலை இருக்குது. அதனால அதை கேட்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த சூழ்நிலையில் அது இருக்குது. ஆனால் அவர் பேசுகிற கருத்துக்கள் வந்து சனாதன எதிர்ப்பு, திமுக புகழ்ந்து பேசுகிறது, அதெல்லாம் ஓகே தான். அவர் கட்சியை கொடுத்து எதிர்ப்பாலாம் ஒன்றும் பேசலை. ஆனால் அவர் பியூராக சனாதன எதிர்ப்புக்காக பேசுகிறாரு அப்படின்னா சனாதன எதிர்ப்புக்காகலாம் அவர் பேசலை. அவருக்கு வந்து அவருக்கு வந்து பர்சனல் ஃபீலிங்ஸ் அதில் நிறையா இருக்குது. அவர் வந்து கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் பேசுகிறது எல்லாம் சரியானது தான். கிட்டத்தட்ட அவர் திருமாவளவனோட கருத்துக்களை தான் அவர் பேசுகிறார். ஆனால் அவருக்கு இதில் உளவியல் ரீதியாக பார்ப்போம், அதுக்கு ஒரு சுயநலம் இருக்குதா? சுயநலம் இருக்குது. அவருக்கு இதில் சுயநலம் இருக்குது. தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து வன்னி அரசு வந்து அமைச்சரானதை ஐயோ நம்மளால் ஆக முடியலையே, வன்னியரசர் ஆகிட்டாரே அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்ச்சி அவருக்கு இருக்குது. அதனால இந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு தன்னோட எதிர்ப்புணர்வை வேறு மேடைகளில் வேறு விதமாக வெளிப்படுத்துகிறாரு. கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாரான்னா இல்லை, திருமாவளவனுக்கு விசுவாசமாக இருக்கிறாரான்னா இல்லை. பேசுகிறது கரெக்டாக? ஆமாம் கரெக்டு, பேசுகிறது கரெக்டாக தான் பேசுகிறாரு. அது வந்து அதுக்காக அவரை நம்ம கண்ணா பண்ணாலாம் அவரை திட்ட முடியாது. ஆனால் இதன் மூலமாக ஒரு அரசியல் ரீதியாக நெருக்கடியை கட்சிக்கும் தலைவருக்கும் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவரோட எண்ணங்களில் ஒரு தூய்மையான விசிகாவை தூக்கி நிறுத்த வேண்டுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. ஒரு மறைமுகமாக நெருக்கடியை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அதே சமயத்தில் அவர் அங்கே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வந்து அவருக்கு பிடிக்கல. தாவேகாவை அவருக்கு பிடிக்கல, அந்த கொள்கைகளை வந்து அவருக்கு பிடிக்கல. மேபி நடிகர் விஜயை கூட அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா அவருக்கு சில பெனிஃபிட்ஸை தாவேகா செய்யும், சில அனுகூலங்களையும் சில சன்மானங்களையும் அவர் பெற்றுக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு போகாமல் அந்த நிலையில இருந்து இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த எதிர்ப்பு வந்து இங்கேருந்து பதிவு செய்கிறாரு. அதை வந்து திமுகவும் என்ஜாய் பண்ணுது. திமுக இந்த மாதிரி பல பேரை வந்து தூண்டி விட்டு என்ஜாய் பண்ணோம். திமுக மட்டும் இல்லை, அரசியல் உலகத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் தன்னோட அதிகமான தன்னோட வலிமையை பயன்படுத்தி அவங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு நெருக்கடி தர்றதையும் உள்கட்சி அரசியலில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி வரதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு தெளிவாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதை வந்து நம்ம கட்சியை நம்ம பாதுகாத்துக்க முடியுமோ ஒழிஞ்சு நீங்கள் ஏன் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி திமுகவையோ தாவேகாவையோ சொல்ல முடியாது. நாளைக்கு திமுக செய்கிறதையே வந்து நாளைக்கு தாவேகா செய்யும். நாளைக்கு அவங்கள விட்டு இவங்க வெளியில் வந்தாங்கன்னா அந்த ஆதவ பிரச்சனை, அதாவது குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார். ஆனால் ஒரு விதத்தில் பார்க்க போனோம்னா ஷானாவாஸ் வந்து கொள்கை ரீதியாக தான் நிற்கிறார், கொள்கையை ஒட்டி நிற்கிறார். கட்சிக்கு நெருக்கடி தர்றது மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சனாதன எதிர்ப்பு வந்து நிற்கிறாரு. இவரை மாதிரியே வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் வேறு சில நிறைய சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து நமக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்ப்பாக தான் அவங்க பேசுவாங்க. ஸோ ஷானாவாஸ் தன்னுடைய சுயநலத்தை மறைத்து கொண்டு அந்த பொதுநலமான சனாதனத்தை பெருசாக தூக்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் நம்ம திருமாவளவனை பற்றியும் கடைசியில் பேசலாம். ஏன்னா நீங்கள் அவரை யோசனை பண்ணி பாருங்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து இந்த
கட்சியை உருவாக்கி இந்த மக்களுக்காக உழைக்கணுங்கிற ஒரு புனிதமான ஒரு பொதுவான நோக்கத்தோடு வந்தவர். அவருக்கு தான் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை. அவரை பார்த்து நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ ஒரு தியாக தலைவராக அவர் இருக்கிறாரு. அந்தளவுக்கு தியாகம் செஞ்ச தலைவர்கள் இந்திய அளவில் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அதாவது சமூகத்துக்காகவே அந்த குறிப்பிட்ட கொள்கைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங் பாருங்கள். இவ்வளோ அர்ப்பணிச்சுக்கப்பட்ட ஒரு மனிதரை, இவ்வளோ பொதுநலமாக பேசக்கூடியவரை, கீழ்த்தளத்திலேருந்து படிப்படியாக உயர்ந்து வந்தவரை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு ஒரு பொதுவான ஓட்டுக்களை போடாமல் திடீர்னு வந்த ஒரு விஜய்க்கு அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா வந்து இவ்வளோ நாள் அரசியல் பணியாற்றின திருமாவளவனுக்கே அது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். அந்த ஷாக்லேருந்து அவரால் வெளியில் இன்னுமே வர முடியாது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு இன்டர்வியூக்கு நல்லா ட்ரை பண்ணுறோம், அதில் வந்து முயற்சி பண்ணுறோம், நல்லா படிக்கிறோம், நிறையா மார்க் வரும்னு நினைக்கிறோம். இல்லை அந்த வேலையை நமக்கு கிடைக்காமலோ நம்ம நினச்ச மாதிரி நல்ல மார்க் வாங்காமலோ நம்ம இருந்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் சும்மா ஊர் சுற்றுறவன், ஒன்றுக்குமே உதவாதவன், ஒரு நல்ல வேலைக்கோ நல்ல மார்க்கையோ வாங்கிட்டான், எந்த உழைப்புமே இல்லாமல் இருந்தால் அந்த உழைச்சவனுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அது வந்து ஒரு பொறாமன்னு சொல்ல முடியாது. இது என்ன இது அப்படிங்கிறது வந்து அந்த மனக்குமுறல் இருக்கும். அந்த குமுறல்லேருந்து திருமாவளவன் இன்னும் வெளியே வரல. ஏன்னா விஜயை விட ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரை வந்து மக்கள் வந்து சரியாக புரிஞ்சிக்கல, அவருக்கு சரியான வாய்ப்புகளை தரல. அதே சமயத்தில் அவருக்கு இந்த மாதிரி நெருக்கடி வரதுக்கு என்ன காரணம்? நெருக்கடி வர்றதுக்கு காரணம் தலித்துகள் தான் காரணம். தலித்துகள் தன்னுடைய ஓட்டுக்களை ஒரு தலித்துக்கு தராமல் ஒரு சினிமா நடிகருக்கு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. விஜய் ஜெயிச்சாரு, அவர் நல்லவரா கெட்டவரா அந்த டாபிக் நமக்கு இப்போ தேவை கிடையாது. அவரை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு தலித் தலைவரை முன்னிறுத்தாமல், தலித் தலைவருக்கு ஓட்டு போடாமல் இருக்கிற அவங்களால தான் இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு வந்து தன்னை உள்ளாக்கி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் ஒரு மனதளவில் ஒரு பெரிய சோர்வையும் இந்த விஜயோட வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா தலித் அரசியல்னா என்ன, நம்மளோட முன்னேறனா என்ன, நம்ம சுயமரியாதைனா என்ன, திருமாவளவனோட கொள்கைகள்லாம் என்ன, சனாதன எதிர்ப்புனா என்ன, இந்த அடிமைப்பட்டு நம்ம ஏன் இப்படி கிடக்கிறோம், நம்மலாம் ஏன் அமைப்பாக ஒன்று திரளணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாத விழிப்புணர்வு அடையாத தலித்துகள், அதாவது தலித் தற்குறிகள். நீங்கள் தற்குறி சொல்கிறோம், தலித்தில் ஏகப்பட்ட தற்குறி இருக்கிறானோ, உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக தலித் தற்குறிகள் வந்து பரவி கிடப்பாங்க. அந்த தலித் தற்குறிகள் தான் முன்னேற தலித்துகளோட காலை பிடிச்சி இழுத்து அவன் ஒரு தலைவன் உருவாகாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த தலித் தற்குறிகள், அந்த தலித் தற்குறிகள் என்னைக்கு திருந்துறானோலோ அன்னைக்கு தான் வந்து திருமாவளவன் போன்ற ஒரு உழைப்பை கொடுத்த ஒரு தலைவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். இத்தனை வருஷமாக உழைக்கிறாரு. அவருக்கு வந்து மற்ற ஜாதியில் உள்ளவன் மற்ற சமூகத்தில் உள்ள ஓட்டு போடலாம் பரவாயில்ல, ஓன் ஜாதியிலே இருந்துட்டு ஒருத்தர் உழைக்கிற, நம்மளால தான் ஒருத்தர் உழைக்கிறானே, அதனால அந்த ஆளுக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்மளோட பங்களிப்பை காட்டுவோம்னா அந்த புத்தியே கிடையாது. அதனால தான் தற்குறிகளை விட ஒரு ஸ்டெப் மேலே போகிற தற்குறிகள் திருமாவளவனுக்கு ஓட்டு போடாத தலித்து தற்குறிகள் தான். ஸோ நான் சில கிறிஸ்துவ தலித்து தற்குறிகளை பார்த்தேன். அந்த தற்குறிகள் என்ன சொன்னிச்சுன்னா, விஜய் வந்து கிறிஸ்டியனு அதனால நான் அவருக்கு ஓட்டு போடணுச்சு. அவங்கள வந்து அந்த தலித்து தற்குறியை வந்து என்ன பண்ணுவான்னா, நீ தலித்துன்னு அந்த கிறிஸ்தவ முதல்ல ஒதுக்கி தான் வைப்பான். அதே மாதிரி தான். அதே போல் சில தற்குறிகள் வந்து இது வேற மதத்தில் இருக்கிற தற்குறிகளும் இருக்கும், தலித்து தற்குறிகள். அந்த தற்குறிகள் என்ன பண்ணுவோம், விஜய் தான் வந்து அப்படியே வந்து எதை செய்ய போறாரு அப்படின்னு செஞ்சு அவருக்கு வந்து ஓட்டை போட்டிருக்கோம். நம்ம வந்து விஜய் எப்படி இதில் வந்து திட்ட முடியும், விஜயை குறை சொல்ல முடியாது. இந்த ஓட்டு போட்ட இந்த தற்குறிகள், தலித் தற்குறிகளை பற்றி தான் நம்ம வந்து கவலைப்பட முடியும். அந்த தற்குறிகளுக்கு என்றைக்கு விழிப்புணர்வு வருதோ அன்றைக்கு தான் இந்த சமுதாயம் விடுதலை அடையும். ஓகே, இப்போ நம்ம சானாவாசோட உளவியலை பார்த்தோம். ஸோ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அதனால அந்த உளவியல்னால வந்து பாதிக்கப்பட்டு கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தர்றாரு. உள்ளார ஒரு குமுறலும் ஒரு பொறாமை உணர்ச்சியும் அவருக்கு வன்னியரசு மேலே இருக்குது, அதனால தான் செய்கிறாரு. இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு அவர் என்ன செய்யணும்னா, அந்த கட்சி எப்படி கட்டமைக்கலாம், எப்படி முன்னேறலாம், இப்போ கட்சியிலேருந்து வெளியில் போன ஓட்டுக்கள்லாம் எப்படி திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் டைம் செலவழிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் வந்து நேராக திமுகவிலே சேர்ந்து திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராகவோ வேறு சில நல்ல பதவிகளையோ எடுத்துக்கலாம். சரி, அதை விட்டு தள்ளுங்க. விட்டு இப்போ வன்னியரசுக்கு வரும். வன்னியரசு வந்துட்டா வன்னியரசு வந்து 2 நாள் திருமாவளவனோட தளபதி அப்படிங்கிறதுனால வன்னியரசு வந்து நல்ல பாதையில் போகிறாருன்னா வன்னியரசு நல்ல பாதையில் போகல. சரிதா, வன்னியரசு நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா இந்த ஆட்சி கலைஞ்சிடக்கூடாது, எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கிற பயத்தை விட வன்னியரசுக்கு ரொம்ப பயம் இருக்குது.
ரொம்ப பதட்டம் இருக்குது. ஸோ அவர் பேச்சிலேயே அது வெளிப்படுது. அது வெளிப்படும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்தி கூட வந்து ஒரு பேட்டியில கேட்குறாங்க, ஜெபமாலை எடுத்துட்டு வராரே அப்படின்னு ஒரு அம்மா அவரை பேட்டி கேட்குறாங்க. அது வந்து நீங்க வந்து பெரும்பான்மை மனநிலையிலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் தோணும். அது ஓகே தான். அது வந்து சிறுபான்மையினருக்கு நம்ம வந்து ஒரு உரிமையை கொடுக்கணும். அப்படிங்கிறத சொல்றாரு. அவருக்கு வந்து அது தெரியாமலாம் அவர் சொல்லல. அவர் நிறையா படிச்சிருக்கிறாரு. கொள்கைகளை பற்றி நம்மளை விட அவருக்கு நிறையாவே தெரியும். அவருக்கு வந்து அந்த பதவிங்கிறது அவரை வந்து கசக்கி புழியுது. சேர்ல போய் உட்காந்துட்டாரு. ஐயோ இந்த பதவி போயிடும்போது பதற்றம் ஏற்படுது. அதனால என்ன பண்றாருன்னா, தன்னை மறந்து ஓவரா தாவேக்கா கட்சிக்கு ஜால்ரா அடிச்சிடுறாரு. ஒன்றும் தெரியாத மண்டையான மரிய செல்வல்சனுக்கெல்லாம் வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அந்த ஜெபமாலை எடுத்துட்டு வந்தது தப்பு அப்படிங்கிறார். அது எப்படி ஜெபமாலை எடுத்து வந்தது தப்பு இல்லாமல் போவோம்? ஜெபமாலை எடுத்துட்டு வந்தது தவறு. ஏன்னா அது ஒரு மதச்சார்பற்ற ஒரு இடம். அது வந்து இந்துவாக இருந்து எடுத்துகிட்டு வந்தான்னா, கிறிஸ்டினாக இருந்து எடுத்துகிட்டு வந்தான்னா, முஸ்லீமாக இருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா எந்த மதத்தையும் காட்டக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அதே தான் நம்ம பிரதமர் மோடிக்கும் நீங்கள் எந்த மதத்தையும் பிரதிபலிக்காதீங்க தான் சொல்கிறோம். அப்போ ஒரே ஃபார்முலா எல்லாருக்குமே ஒத்து போவோம். ஆனால் அதை மறுத்து வந்து அவர் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் எலும்பு இருக்குது அப்படின்னு பேசினார். அப்போ வந்து அப்புறம் வந்து சமூக நீதி துறைங்கிறத வந்து நீங்கள் வந்து ஆதி திராவிடர் நலத்துறைன்னு வச்சுக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு வந்து கருத்து சொல்ல மாட்டேங்கிறார். அது நான் சமூக நலத்துறைக்கு நான் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறேன், ஆதி திராவிடர் நலத்துறைன்னு வைக்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்ல மாட்டேங்கிறார். இப்படி பல இடங்கள்ல அவரை பற்றி நிறைய விஷயம் விமர்சிச்சிருப்பாங்க. வந்து அவர் வந்து சரியாக பேசலை, போல வரல அப்படிங்கிறப்ப வந்து ஓகே, அவர் பக்கம் நியாயங்களை பார்ப்போம். அவர் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்து அவர் வந்து இந்த கட்சியில் இருக்கிறாரு. கட்சியில் இருந்து நேத்தி போஸ்டர் ஓட்டுறவங்களாம் மினிஸ்டர் ஆகிட்டான், அமைச்சர் ஆகிட்டான், என்னென்னமோ நடக்குது. ஸோ இப்போ காலங்காலமாக அந்த மனுஷன் உழைச்சிக்கிட்டே வர்றப்ப ஒரு முதுமையான டைம், ஒரு ஏஜ் வர்றப்ப என்ன தோணும், நம்ம எதுவுமே சாதிக்கலையே, நம்ம குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலையே, நம்மளோட தரத்தையும் நம்மளோட தகுதியையும் உயர்த்திக்கலையே, ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியுங்கிற ஏக்கம் இருக்கும். இப்போ திருமாவளவனுக்கு இருக்கிற மாதிரியே வன்னியரசும் இருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமைங்கிறன்னா அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி சிரித்து தன்னை உருக்கிக்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ இதை விட்டுறக்கூடாது, நம்மளும் ஒரு அமைச்சராக இருந்தாலும் ஒரு பேர் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத அந்த விளைவியல் தான் காரணம். மன சோர்வு, மற்றவங்க ரெகக்னைஸ் அவரை பண்ணாது, பல தேர்தல்களில் அவர் தோல்வி அடைஞ்சது. இந்த காரணங்கள்லாம் அவரை வந்து என்ன பண்ணுதுன்னா, அவர் நீ போய் இந்த மாதிரி வந்து தாவேக்கா அரசுக்கு வந்து அதிகமாக முட்டு கொடுக்குது. அதுக்கு வந்து வன்னியரசு என்ன செய்யலான்னு சொன்னால் வந்து அவர் துறையை பார்த்து கொண்டு அவர் நல்லாவே பணியாற்றுறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த துறையை முன்னேற்றிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து வன்னியரசுக்கு இல்லை. அவங்க செஞ்சது இப்போ கரெக்டாக தான் செஞ்சாங்க. தனி தீர்மானம், வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம், ஜேசிடி பிரபாகரை போய் மேதகு பிரபாகர் இந்த மாதிரிலாம் சொல்லி தன் தரத்தை அவர் தாழ்த்திக்க கூடாது. ஏன்னா திருமாவளவனுக்கு நிகராக தன்னை பற்றி ஒரு நல்ல ஒரு தகுதியை வந்து ஒரு வளர்த்து வச்சிருக்கிறார். அவர் ஒரு போராளிங்கிறத வந்து வளர்த்து வச்சிருக்கிறார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய சனாதன எதிர்ப்பு சேனல்ஸ் நிறையா இருக்குது. சனாதன எதிர்ப்பு பேச்சாளர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் விமர்சித்து பேசுகிறாங்க. அவங்கள போய் கீழே போய் பார்த்தோம்னா அவங்கள போய் கண்ணாப்புனான்னு திட்டி அதில் இருக்குது. அது வந்து அவங்கெல்லாம் நம்ம வந்து கண்ணாப்புனாலாம் திட்டக்கூடாது. நம்ம வந்து இது வந்து சுய பரிசோதனை செய்கிற நேரம். ஸோ இந்த 2 பேரோட உளவியலையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம திருமாவளவனையும் நம்ம பார்த்தோம். திருமாவளவனை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறாரு, அந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறாரு. எத்தனை நாள் பட்ட உழைப்பு வந்து அது என்ன ஆணிச்சு, அதோட அவுட்கம் என்னானே அவருக்கு தெரியல. நம்ம கட்சியில் உள்ளவங்க வந்து எத்தனை பேர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல. அவர் வந்து தலித் சமூகம் என்ன விழிப்புணர்வு அடையலையே அப்படிங்கிற கவலை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நெருக்கடியில் வந்து ஒரு அமைதியாக அவர் இருக்கிறாரு. சில தடுமாற்றங்கள் அவருக்கு தெரியுது. அந்த தடுமாற்றங்களுக்கு தலித் தற்குறிகளும் வன்னியரசு போன்ற சோர்ந்து போன போராளிகளும் இல்லைன்னா சானாவாசு போன்ற சுயநலம் மிக்க இளம் தலைவர்களும் கட்சியை எப்படி கட்டமைச்சு எப்படி மேலே கொண்டு வரணும்னு இல்லாமல் அவங்கவுங்க தற்குறித்தனமாக திங்க் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இருந்தாலும் இந்த மாதிரி சோதனைகளை கலைஞரும் செஞ்சுருக்கிறாரு, வேறு பல கட்சிகளும் சந்திச்சிருக்குதுங்க. கப்பழுக்கற்ற ஒரு உழைப்பையே மக்களுக்கு கொடுத்த ஒரு தலைவரான திருமாவளவன் வந்து மீண்டும் இந்த சோதனையிலேருந்து மீண்டு வருவார். அவர் மீண்டும் தன்னோட கட்சியை அழகாக கட்டமைத்து தொடர்ந்து ஒரு அரசியல் சக்தியாக இந்த சமூகத்தில் பயணிப்பார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அவர் பயணிக்கணும். ஏன்னா அவரோட உழைப்புகள் வந்து விலை மதிக்க முடியாது. நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்குள்ள ரிவார்ட்ஸ் அவருக்கு ஏதாவது கிடைக்கணும். விஜய் மாதிரி உள்ளவங்களுக்கு, மரிய வில்சன் மாதிரி உள்ளவங்களுக்கு,
கே ஆதவ அர்ஜுனாவுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்போது நம்ம வந்து திருமாவளவனுக்கு கிடைக்கக்கூடாதா? ஸோ கட்சியில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனாவுக்குன்னு ஒரு கேங் வந்து கட்சியில் இயங்கிக்கிட்டு இருக்குது, அந்த பக்கம் திமுகன்னு ஒரு கேங் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ யாருமே திருமாவளவனுக்கு உண்மையாவோ அவருக்கு லாயலாவோ இருக்கிறது மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையை கலைஞர் நீந்தி கடந்து வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பிறண்ட தலைவர்கள், அது சானாவாசா இருந்தாலும் சரி, வன்னியரசாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தை வேற ஒருத்தவங்க நிரப்பி வேற ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. திருமாவளவன் வந்து தன்னுடைய இன்டெகிரிட்டியை தொடர்ந்து அவர் நம்ம மெயின்டைன் பண்ணுவார். தன்னுடைய தனித்தன்மையையும் தன்னுடைய சனாதன எதிர்ப்பையும் தன்னுடைய அரசியல் நேர்மையும் அவர் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவார். அவர் மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தலைவராக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அதனால் அவரை வந்து அதிகமான குறைகள் சொல்வதையோ விமர்சிப்பதையோ நம்ம வந்து இந்த இடத்துல தவிர்க்கிறோம். யானைக்கும் அடிசருக்கும். அதனால் வந்து அவர் அதை பேலன்ஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து அவர் நடந்து வந்து மீண்டும் கம்பீரமாக நடைபெறும் நமது வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற தலித் தற்குறிகள் இனிமேலாவது திருந்துவார்களா?